அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மர்ல எங்க வீட்டுக்கு பின்புறத்துல என்னெல்லாம் செடிகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு சம்மரும் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமான அளவு கீரை அந்த மாதிரி தாங்க போட்டு வளர்ப்பேன். நெறையா காய்கறிகள் செடிய விட கீரை செடிகள் தான் நெறையா இருக்கும். அது மாரி தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா, நெறைய மணத்தக்காளி கீரைகள் வளர்ந்து இருக்கு. போன முறை நம்ம நெறைய மணத்தக்காளி விதைகள் போட்டிருந்ததுல கீரை செடி முளைச்சு வந்திருந்தது. அதுலருந்து வளர்ந்த செடி தான். இந்த தடவ நான் எக்ஸ்ட்ரா எந்த விதைகளும் போடல. கீரை செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா வெந்தயக்கீரை நான் போட்டுட்டே இருப்பேன். அந்த வெந்தயக்கீரை 2, 3 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதை பறிச்சு எடுத்துட்டு மறுபடியும் போட்டு வளர்த்துட்டு இருப்பேன். இந்த சம்மர் ஃபுல்லா அதிகமான அளவு வீட்ல பயன்படுத்துற வெந்தயத்த போட்டுவிட்டு, அதுலேருந்து வர்ற கீரைகள எடுத்து நெறைய பயன்படுத்துவோம். அதோட சுவையே தனிதாங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் நம்மளோட வீட்டுல வெந்தயக்கீரை கண்டிப்பா வளரும். இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2 பாவக்காய் செடியும், 2 வெண்டைக்காய் செடியும் இருக்கு. இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம வீட்ல வெண்டைக்காய் செடி வச்சிருந்தோம். அதோட விதைகள் தான் போட்டு அதுலேருந்து வளர்ந்த செடி. அதேபோல பாவக்காய் செடியோட விதைகள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டோர்ல நான் வாங்குன காய்கள்ல இருந்து எடுத்தது தான். இது குட்டி குட்டி செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குண்டு பச்சை மிளகாய் குட்டியா இருக்கிறது. இதோட பார்த்தீங்கன்னா, நிறைய புதினா வீட்டுக்கு பின்புறம் இருக்குங்க. எனக்கு ஏதோ இந்த புதினா செடிகள் எல்லாம் பார்க்க அந்த இலைகள பார்க்கும்போதே மனதுக்கு அவ்ளோ நிறைவா இருக்கும். அத பறிக்கிறதே அவ்வளோ ஒரு எனக்கு மகிழ்ச்சியோட ரொம்ப மன நிறைவோட பறிச்சு எடுத்து நான் வீட்டுக்கு பயன்படுத்துவேன். இதோட சேர்ந்து கொஞ்சம் பீன்ஸ் செடியும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் முளைச்சிருந்த வெங்காயத்தையும் ஊனி வச்சிருக்கேன். அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, நெறைய புதினா இலைகளை எடுத்தோம், நிழல்ல காய வச்சு அடுத்து வர்ற வின்டருக்கும் நாங்க பயன்படுத்திக்குவோம். சில நேரம் கடைகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விலை அதிகமா இருக்கும். அப்படி கிடைச்சாலுமே ஒரு மாரி அந்த ஸ்மெல்லே ஒரு மாரி நல்லா இல்லாத மாரியும் இருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா காய வச்சு இருக்கிற இந்த புதினாவ நாங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்குவோம். இவ்வளவுதாங்க நம்ம வீட்டுக்கு பின்புறம் உள்ள செடிகள். இதோட ஒரு வாழை மரமும் இருக்கு. இது ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப குறைவான செடிகள் தான் என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த செடிகளை பார்க்கும்போதே மனதுக்கு நிறைவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.